இயேசு கிறிஸ்து சிலுவையில் கூறிய 6வது வார்த்தை முடிந்தது. யோவான் 19வது அதிகாரம் 30வது வசனம். முடிந்தது என்பது யோவான் 19:30 வசனத்தில் காணப்படும் இயேசுவின் கடைசி வார்த்தைகளில் ஒன்றாகும். சிலுவையில் மரணமடையும் முன் அவர் இந்த வார்த்தையை கூறினார். இது வெறும் ஒரு சாதாரண வார்த்தை அல்ல, மகத்தான பணி நிறைவு பெற்றதற்கான வெற்றி கொடி. முடிந்தது. இதன் உண்மை அர்த்தம் என்ன? மனிதரின் மீட்பு பணி முடிந்தது. பாவத்திற்காக பலி கொடுக்க இறுதி பலியாக இயேசு தம்மை அர்ப்பணித்தார். பழைய ஏற்பாட்டில் பலிக்காடாக மிருகங்களை பலியாக அர்ப்பணித்தனர். ஆனால் இயேசுவே ஒருமுறை மட்டுமே முடிவு செய்யும் அர்ப்பணிப்பாக இருந்தார். இது யாரும் பாவத்தில் வாழ தேவையில்லை. மீட்பரின் தீர்க்க தரிசனங்கள் நிறைவேற்றப்பட்டன. பழைய ஏற்பாட்டில் பல தீர்க்க தரிசனங்கள் இப்போது நிறைவேறியது. நம்பிக்கையாளர்களுக்கு தேவனுடைய இணைவதற்கான வாய்ப்பு கிடைத்தது. இனி எந்த தியாகமும் தேவையில்லை. இயேசுவே இறுதி தியாகமாக முடித்துவிட்டார். இயேசு ஏன் இதை கூறினார்? அவர் தமது பணி முடிந்துவிட்டது என்பதை அறிவிக்க. பாவத்திற்காக பலி கொடுத்தது முழுமையாக நிறைவேறியது. தீவிரமான வேதனை இருந்த போதிலும் அவர் வெற்றி பெற்றார். நமது மீட்பு முழுமையாக முடிந்துவிட்டது என்பதை உறுதி செய்தார். முடிந்தது. இது நம் வாழ்க்கையில் என்ன மாற்றம் கொண்டு வரும்? நாம் பாவத்தில் இனி அடிமை இல்லை. நம்முடைய கடன் செலுத்தப்பட்டு விட்டது. நம்முடைய மீட்பு முழுமையாக முடிந்துவிட்டது. நாம் இனி பாவத்தின் விலங்காக இருக்க வேண்டியதில்லை. இயேசுவின் சிலுவை பணி முடிந்ததால் நாம் தேவனுடனே நெருக்கமாக இருக்கலாம். இயேசுவின் சிலுவை பணி மூலம் நாம் மீட்கப்பட்டோம். நாம் தேவனுக்கு மிகவும் அருமையானவர்கள். நம் குற்ற உணர்வு தேவையில்லை. பழைய பாவங்களை நினைத்து வருத்தப்பட வேண்டாம். இயேசு ஏற்கனவே முழுமையாக மன்னித்து விட்டார். இனி எதை செய்ய வேண்டும்? தேவனுடன் நெருக்கமாக இருக்க வேண்டும். நம் வாழ்வில் தேவனுடைய மீட்பு பேரருளை அறிவிக்க வேண்டும். முடிந்தது. இது தோல்வி அல்ல, வெற்றி. இந்த வார்த்தை உங்களுக்காக. இனி தேவன் உங்களோடு இருக்கிறார். ஆமேன்.